கூழூர் போனாங்க, பிரியாணி வாங்கினோம். பிரியாணி வாங்கிட்டு 8 மணிக்கு போல் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். கொண்டு வந்து புல்லை வந்து பிரிச்சதுக்கு பின்னாடி சிக்கனில் இந்த சில்லி சிக்கனில் புழுகு புழுகை கொட்டியாச்சு நாய்க்கு. பின்ன சாப்பாடு எடுத்து கொட்டினோட்டியும் சாப்பாடில் அப்படியே பிளேட்டுக்கு வந்துருச்சு புழுகு. அப்போ வேணும்னா அப்படியே நாங்கள் பாக்ஸில் கொட்டி வச்சு நேற்று கொண்டு போயிட்டு அவங்க என்ன கொண்டு போகிறப்ப என்ன அப்படி கேட்டேன், என்ன பிரியாணி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லாமல் நல்ல பிரியாணி தான், சூடாக தான் இருந்துச்சு, நாங்களாம் அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு. இல்லைங்க புழுகு இருக்குது சாப்பாடில் அப்படின்னு இல்லை. அப்போ நான் என்ன கேனச்சா ஆள் பார்த்து சாப்பாடு கொடுக்குறியான்னு நான் கேட்டுட்டு பாத்திரத்தில் பிரியாணி பண்ணி டேபிளில் கொட்டி இறச்சிட்டு கொடுங்க, கொட்ட வேண்டாம் கொடுங்களுக்கு எல்லாம் ஒரே சத்தம் போட்டுட்டையும். அப்போ நான் சொன்னேன், ஒரு 2 பசங்க இருந்துச்சு. அந்த பசங்க சொன்னிச்சு கடையை விட்டு வெளியே போ அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், நான் இதுக்கு வெளியே போகணும், நீ யார் என்னைய வெளியே போக சொல்ல அப்படின்னு. அவங்க பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க அங்கே போய் உங்களுக்கு சந்தேகமாக நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா அப்படின்னாங்க. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். பிரியாணி கேட்டாங்கன்னு சொல்லி கூடலூர் பகுதியில் அவர் சொந்தக்கார வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு பிரியாணி கடையில் பிரியாணி வாங்கி வந்திருக்காரு. அன்றைய தினம் நைட் அந்த பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பிரியாணிக்குள்ளே வெறும் புழுவாக முண்டிக்கிட்டு இருந்துச்சு. உடனே அவங்க பதறி போயிட்டு மறுநாள் சம்மந்தப்பட்ட வாங்கப்பட்ட பிரியாணி கடையில் போயிட்டு இந்த மாதிரி பிரியாணியில் புழு இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த உரிமையாளர் என்ன செய்கிறாருன்னா, உண்மையில நான் கேஸு போடுவேன், 10 லட்ச ரூபா உண்மையில அபராதம் கேஸு போடுவேன், இல்லைனா அப்படி மிரட்டும் பாணியில் மிரட்டி அந்த பிரியாணி பொருளத்தை வாங்கி வச்சுட்டாரு. இப்படிப்பட்ட பாவப்பட்ட ஏழை மக்களை ஏமாற்றி இன்றைக்கு பல இதே போல சம்பவங்கள் நடந்து வருகிறது. உடனடியாக தமிழக அரசும் உணவுத்துறை சார்ந்த அதிகாரிகள் விரைந்து இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்காக நடவடிக்கை விரைந்து எடுக்க வேண்டுமாய் இந்த பகுதி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.